பிரைஸ் தி லார்ட். ஒரு தாத்தாவும் பேரனும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த பேரன் தாத்தாவை பார்த்து கேட்டானா, தாத்தா இங்க எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டுறாங்க, எனக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி தாங்க தாத்தான்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த தாத்தா ஒரு கண்டிஷன் சொன்னாராம், எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, நீ அதை நிறைவேற்றினா நான் நீ கேட்கிற சைக்கிளை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம். சரி தாத்தா சொல்லுங்க என்ன செய்யற அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப சொன்ன உடனே நான் ஒரு புக்கு தருவேன், அது நீ வந்து எப்ப படிச்சு முடிக்கிறியோ அது முடிச்ச உடனே உனக்கு சைக்கிள் அப்படின்னு சொன்னாராம். உடனே கொடுங்க தாத்தான்னு சொன்ன உடனே நான் வச்சிருந்த அந்த பைபிளை எடுத்து அந்த பேரன் கையில கொடுத்து, இதை நீ படிச்சு முடிச்சியனா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தந்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த பேரன் பார்த்து சொன்னாராம், தாத்தா இது இவ்வளோ பெரிய புக்கா இருக்குது, இதெல்லாம் எனக்கு புரியுமானே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். முழுசா படிச்சு முடிக்கிறியோ உடனடியாக முன்னாடி சைக்கிள் நிற்கும் அப்படின்னு சொன்னாராம். சரி போய் ஒரு 6 மாசம் படிச்சாங்களாம் அந்த பேரன். படிச்சு முடிச்சுட்டு, தாத்தா எனக்கு இங்க ஏன் தாத்தா இந்த மாதிரி போட்டிருக்கு, இங்க ஏன் தாத்தா இந்த மாதிரி போட்டிருக்கு, சில கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சானா. சரி கேட்ட உடனே எனக்கு ஒரு சிலதெல்லாம் புரியவே இல்லை தாத்தான்னு சொன்னாங்களா. நீ முழுசா படிச்சு முடி உனக்கு புரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனே திரும்பவும் ஒரு வருஷம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, தாத்தா சைக்கிள் ரெடியான்னு சொல்லி கேட்டாங்களா. சைக்கிள் உனக்கு ரெடி, நீ வெளியே வந்து பாரு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ பைபிள் படிச்சல, உனக்கு என்னெல்லாம் அதுல புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உனக்கு புரிஞ்சது, நீ நிறைய என்ன கேள்வி கேட்ட, அதுக்கு முன்னாடி வேதத்துல இதெல்லாம் அங்க எழுதி இருக்கு, இப்படி எல்லாம் போட்டுருக்கு, நீ உனக்கு தெரியுமா தெரியாது. ஆனா நீ எப்ப பைபிளை படிக்க ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ண, என்கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்ச. இங்க ஏன் இப்படி போட்டிருக்கு, இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லுது, இவங்க ஏன் இப்படி நடந்தாங்க, இது என்ன இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு பல கேள்விகளை நீ கேட்ட. அப்போ ஆண்டவர் உனக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, சில கேள்விகளை உனக்குள்ள எழுப்பி இருக்கிறாரு, நீயும் வந்து அதுக்கான விடைகளை காண ஆசைப்பட்ட. அப்போ அது வந்து உனக்குள்ள கிரியை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது எப்படி தாத்தா, ஏன் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், எதனால நம்ம இந்த வேதத்தை வாசித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரன் கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னாராம், வேதம் சொல்லுது இல்லையா, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இருக்கு, அதனால இந்த வேதம் தான் சத்தியம், இதை நீ படிச்சு முடித்தா நீ விடுதலை ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னார். அந்த பேர் எனக்கு புரியாது இல்லையா, நான் அதை படிச்சு முடிச்சிட்டேன், நான் எதுல விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்ப அந்த தாத்தா சொன்னாராம், ஒரு மரத்துக்கு அடியில ஒரு பக்கெட் இருந்தது, பிளாஸ்டிக் பக்கெட் ஒன்று இருந்தது. அப்போ நீ போய் அந்த பக்கெட்டை எடுத்துட்டு வந்து அதுல தண்ணி புடின்னு சொன்னாராம். அப்போ அந்த பேரன் சொன்னா, தாத்தா மரத்தடியில இருந்ததுனால இதுக்குள்ள ஒரே பூவும் இலையுமா கொட்டி கிடக்குது, இருங்க நான் அதை க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாராம். இல்ல நீ அதெல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்லை, அது எதுவுமே பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த டேங்க்ல இருந்து நீ என்ன பண்ணணும், தண்ணி ஃபுல்லா நிரப்பணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பேரன் அப்படியே கொண்டு வந்து வச்சு ஃபுல்லா தண்ணி நிரப்பினாராம். அந்த தண்ணி நிரம்ப என்ன ஆச்சா, உள்ள இருக்கிற அந்த தூசு, அந்த இலை, அந்த பூ எல்லாமே மிதந்துகிட்டு மேல வர ஆரம்பிச்சுது. உடனே என்ன நடந்தது, அது ஃபுல்லா நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆன உடனே அந்த வழியுது பாத்தீங்களா, அந்த பக்கெட்ல இருந்து தண்ணி, அதுல அப்படியே இந்த மேல இருக்கிற அந்த டஸ்ட், அந்த பூ, அந்த குப்பை எல்லாமே அது வழியா வெளியேறிடுச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி சுத்தமாயிடுச்சு. அப்போ என்ன தாத்தா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்கும்போது, நீ இந்த பக்கெட் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, குப்பையும் தூசியுமா இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கா தண்ணி தான், நீ கேட்ட சைக்கிள்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்தாராம். அப்போ அந்த பேரன் ஒரு சந்தோஷத்தோட பைபிளையும் படிச்சு முடிச்சிட்டாரு, அதுல இருக்க சில விஷயங்கள் இந்த தாத்தாவுக்கும் சந்தோஷம். அந்த 2வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை வாசிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா, வாசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும், அந்த வார்த்தை உங்களை சுத்தமாக்கிரம காணானுக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆமென்.